உனக்காக உன்னை நினைத்து இது ரெண்டுமே டைரக்டர் விக்ரமன் அவர்களோட படங்கள் தான். உன்னை நினைத்து சூர்யாவுக்கு ஒரு பெரிய ஹிட்டான படம், விஜய்க்கு பூவே உனக்காக அவருக்கு ஒரு திருப்பு முனையாவே இருந்த படம் இல்லைங்களா? இந்த 2 படமுமே காதல் அப்படிங்கிற ஒரு கருத்தை மையமா தான் வச்சு இருக்கு. ஆனா இந்த 2 படத்தோட அந்த முடிவு கிளைமேக்ஸ் இருக்கு இல்லையா? இங்க வந்துட்டு டைரக்டர் கொஞ்சம் சூப்பரா விளையாடியிருக்காரு அப்படின்னு தான் சொல்ல முடியும். என்ன அப்படின்னா, ஒரு படத்துல ஒரு தடவை தான் மனசுக்குள்ள காதல் வரும். ஒரு தடவை ஒரு செடியிலிருந்து ஒரு பூ உதிர்ந்து போச்சுன்னா, மறுபடியும் அத எடுத்து ஒட்ட வைக்க முடியாது. உதிர்ந்து போனது உதிர்ந்து போனது தான் அப்படின்னு பூவே உனக்காக படத்துல பேசின அதே டைரக்டர் இங்க என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, உணர்நிலத்துல ஒரு தடவை பூத்த பூவை ஒட்டிக்கலான்ற மாரி சொல்லிட்டாரு. அதாவது முதல்ல ஒரு பொண்ணு வந்துட்டு ஒரு பொண்ண காதலிப்பாரு. அந்த காதல் இல்லன்னு தெரிஞ்சிடுச்சு. மறுபடியும் வந்துட்டு அந்த காதல் வேண்டாம் அப்படின்னு தன்னை காதலிக்கிற இன்னொரு பொண்ண அவரு கல்யாணம் பண்ணிப்பாரு. ஸோ இந்த 2 படத்துக்குள்ள டிஃபரெண்ட் என்ன தெரியுமா? பூவே உனக்காக படத்துல ஆக்சுவலா என்ன நடக்குது அப்படின்னா, அவர் காதலிச்சது அந்த பொண்ணுக்கு தெரியவே தெரியாது இல்லைங்களா? அதனால அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, நான் காதலிச்சது அந்த பொண்ணுக்கு தெரியாது. அந்த காதலி மேல எந்த தப்புமும் கிடையாது. ஆனா என் காதல் உண்மையானது இல்லையா? அந்த நினைவுகளோடவே நான் வாழ்ந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி. இங்க நான் வந்து காதலிச்ச பொண்ணு என்னையும் காதலிச்சா, ஆனா என்ன விட பெட்டரா ஒருத்தன் வந்தான் இல்லைங்களா? அவனுக்காக அந்த பொண்ணு போயிட்டா. ஃபேமிலி பிரஷர் அந்த பொண்ணுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு மைண்ட் வந்து மாறிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு நிலைமை. அந்த பொண்ணு வந்து சூர்யாவ விட்டுட்டு இன்னொருத்தன் வந்தான்ட்டு அவன் கூட போயிட்டாங்க. ஸோ, இப்ப வந்துட்டு என்ன ஒரு பொண்ணு காதலிக்கிறா. அவள நான் கல்யாணம் பண்ணிக்கலாம் இல்லையா? என் காதல் வந்து இங்க தோக்கல. ஆனா என்ன காதலி வந்துட்டு என்ன ஃபர்ஸ்ட் அவாய்ட் பண்ணவ தானே! இன்னொருத்தனுக்காக என்ன அவாய்ட் பண்ணிட்டு போயிட்டா. மறுபடியும் அவ திரும்பி வரான்றப்போ, அவ நல்லா இருக்கட்டும். அவ லைஃப்ப நான் செட்டில் பண்றேன். பட் அவள என்னால ஏத்துக்க முடியாது. பிகாஸ் அவ என்ன அவாய்ட் பண்ணிட்டு போவ. அந்த பொண்ணு கேட்குறாங்க. என்ன இப்ப டாக்டர்லாம் ஆக்கிட்டீங்கல்ல. என்ன கல்யாணம் பண்ணிக்கலாம்ல அப்படின்னு கேட்கிறப்போ, நீங்க என் மனச புரிஞ்சுக்காம இன்னொருத்த பின்னாடி போயிட்டீங்க. ஆனா இப்ப என்னோட மனச புரிஞ்சுக்கிட்டு எனக்காக ஒருத்தி காத்துட்டு இருக்கா. அவள நான் விட்டுட்டேன்னா, நீங்க பண்ண அதே தப்ப தான் நான் பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு, அங்க வந்துட்டு சினேகா அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஸோ, இப்போ இந்த டைரக்டர் பார்த்தீங்களா? உண்மையான காதல், அந்த காதலிக்கே தெரியாத ஒரு காதல். அதுக்காக வாழ்க்கை முழுக்க வாழ்ந்துட்டு போயிடலாம். ஆனா தெரிஞ்ச காதல், ஆனா இங்க பொய்யா போகும்பொழுது, நமக்குள்ள இன்னொரு காதல் வர்றதுல தப்பில்ல. ஓகேவா? ஸோ ரொம்ப அழகான அந்த 2 படமும் சூப்பர் ஹிட் இல்லையா? ஆனா 2 படத்தோட கிளைமாக்ஸ்லயும் பாருங்க. அதனால தான் விஜய் அவர்கள் வந்து முதல்ல உழைநிறுத்து படத்துல அவர் தான் நடிச்சாங்களாம். ஒரு 2 பாட்டு கூட வந்துட்டு எடுத்துட்டாங்கன்ட்டு நம்ம ரீசென்ட்டா வீடியோஸ்லாம் விக்ரமன் சார் ஷேர் பண்ணியிருந்தாரு பார்த்தோம். ஆனா அவர் ஏன் வேண்டான்னு சொன்னாருன்னா, நானே ஒரு படத்துல வந்துட்டு உதிர்ந்த பூ வந்து ஒட்ட வைக்க முடியாதுன்னு டயலாக் பேசிட்டு, மறுபடியும் இங்க வந்துட்டு உதிர்ந்த போன பூவ வந்து தூக்கி போட்டுட்டு வேற ஒரு பூ பூக்கும் அப்டின்ட்டு வந்துட்டு பேச முடியுமா? அப்படின்னு சொன்னாரு போல இருக்கு. ஸோ, அவர் வந்துட்டு நடிக்கல. பட் கதை நல்லா இருக்கு. பின்னாடி இருக்கிற அந்த ஏதோ அவங்க சொல்ல வரக்கூடிய அந்த விஷயம் கரெக்ட்டா இருக்கு இல்லைங்களா? தெரியாத காதலுக்காக வாழ்க்கை முழுக்க வாழலாம். ஆனா தெரிஞ்சு விட்டு போன காதலுக்காக வாழணும்னு அவசியம் இல்ல. அந்த காதல ஏத்துக்கவும் தேவையில்ல. இன்னொரு காதல் கண்டிப்பா நமக்குள்ள வரும் அப்படின்ட்டு 2வது கதையிலேயே ஒரு அழகான கருத்த வந்து சொல்லியிருக்காங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த உங்ககிட்ட இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன். இந்த 2 படத்துலயுமே வந்துட்டு ஒரு கேரக்டரோட நேம் வந்துட்டு கிட்டத்தட்ட சேமா இருக்கும். முடிஞ்சா கண்டுபிடிச்சா அத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா, கண்டிப்பா லைக் பண்ணுங்க. முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.